பங்கு 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 இங்கே பாரு இங்கே பாரு. மொட்டை மாடி மொட்டை மாடி. சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஆனுவல் டியூ விடுவாங்க. ஸோ வெக்கேஷனுக்கு மூணாறுலாம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த பஸ் vlog வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlog உங்களெல்லாம் சந்திக்க ரொம்பவே சந்தோஷங்க. தமிழில் பார்த்தே புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்மளோட vlog வந்து எதுன்னு. ரைட் நோ நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் இந்தியாவோட காஷ்மீர் என்று அழைக்கப்படுற அண்ட் சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற மூணாரில் தாங்க இருக்கும். மூணாரில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் எதுனா கேஎஸ்ஆர்டிசியோட ராயல் வியூ டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸை vlog எடுக்கத்தான் நம்ம இப்போ மூணார் வந்திருக்கோம் பழனியிலேருந்து கிளம்பி. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 11 திங்கக்கிழமைங்க. இன்றைக்கி காலையில் ஸ்லாட்டில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். இந்த பஸ்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னா டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் அண்ட் இதோட டிக்கெட் ஃபேர் என்ன, எந்தெந்த ரூட்டில் ட்ராவல் ஆகுது அண்ட் இது பர் டேக்கு எத்தனை ட்ரிப்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த vlogல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ vlogவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாமே சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மருக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க, மூணாறு கொடைக்கானல் இந்த மாதிரி. ஸோ மூணாறு வரவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த vlog. ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், மூணாறு வரீங்க, இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இங்கே வந்து எடுத்துக்கலான்ற அந்த தாட்டில் மட்டும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. சரி வாங்க, மணி வந்து 8:30 9 மணிக்கு நம்ம பஸ் கிளம்ப போகுது. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் வித் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதுதாங்க மூணாரில் இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போ. இங்கே தான் நம்ம டபுள் டெக்கர் பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மணி 8:30 ஆயிடுச்சு. பஸ்ஸு பார்க்கவே சும்மா தரமாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோயர் டெக்கு, அது வந்து அப்பர் டெக்கு. அண்ட் இதுதான் ஸ்டெப்ஸ் போகிற வழி. நம்ம புக் பண்ணியிருக்கிறது அப்பர் டெக்கில் தான். அதோட ப்ரைஸ் என்னன்றதை ஜர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இருக்குது. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டாங்கன்னா 8:45 ஆச்சு. டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ணி டிக்கெட்லாம் பார்த்துக்கிட்டு உள்ள நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கையெல்லாம் விரைச்சிருச்சுங்க, அந்தளவுக்கு பனி வந்து மூணாரில் இருக்குது. மணி 8:45 ஆச்சு. ஆனால் 15 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்குது. சரியான பனியாக இருக்குது. ஸோ மூணாருக்கு வரவங்களாம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்வெட்டரு, ஜர்க்கின்னு, ஹுட்டீஸ் எல்லாம் எடுத்து வாங்க மறக்காமல். எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப டெம்பரேச்சர் இதாக இருக்குது. நைட்டெல்லாம் 12 டிகிரி வரைக்கும் போகுது டெம்பரேச்சர். താഴേന്ന് മുകളിലേക്കാക്കി കൊടുക്കാൻ പറ്റുമോ സിദ്ധി? താഴേന്ന് മുകളിലേക്കാക്കി കൊടുക്കാൻ പറ്റുമോ? 15-16. ஸோ இதுதாங்க அப்பர் டெக்கோட வியூ. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லி கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயினில் எப்படி விஸ்டாடம் கோச் இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லி கிளாஸ்லேயே கவர் பண்ணியிருக்கனால நம்ம சைட் சீயிங் பிளேசஸ்லாம் நல்லா பார்க்க முடியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பர் டெக்கில் உங்களுக்கு சோனியோட ஸ்பீக்கர் கூட இருக்குது. மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சாங்ஸ் கூட போட்டு என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க அப்படி லோயர் டெக்கு போய் லோயர் டெக்கோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காஃபி மேக்கர் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டோட்டலாக 6 சீட்ஸ் இருக்குது நமக்கு லோயர் டெக்கில். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஃபா இருக்குது. அது வந்து முன்னாடி பஸ் டிரைவர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருப்பாரு. இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா February 8, 2025. ஸோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 month தான் ஆயிருக்குது. பஸ் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 ஆச்சு, கிளம்ப போகுது ஒரு 2-3 மினிட்ஸில். ஸோ என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணுறாங்கிறது நான் அப்படியே vlogல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃப்ரண்ட் ரோவில் ஃபஸ்ட் சீட் புக் பண்ணியிருக்கேன். இந்த சீட் வந்து கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டுங்க. ஸோ இதில் உட்காந்தா தான் நமக்கு மூணாரோட நல்ல வியூ தெரியும். ஸோ அதனால் இந்த சீட்ஸ் நீங்கள் புக் பண்ணால் கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நம்மளோட டபுள் டெக்கர் பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு கேஎஸ்ஆர்டிசி டிப்போவில் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸு. இந்த பஸ் ஸோ கீழே இருக்கவர் தான் கைடுன்னு நினைக்கிறேன். பூம்பாரா தேனி ரோட் குமலி ரோட்டில்
நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான சிக்னல் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ டிப்போலேருந்து கிளம்புனோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு இது தாங்க. அப்பர் டெக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஸோ 38 சீட்ஸுமே ஃபுல்லு உங்களுக்கு. ஸோ கீழே போய் நம்ம இறங்கி இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம கிளம்புவோம். ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் சிக்னல் பாயிண்ட் என்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்காக. ஸோ வியூ பாருங்கள் அப்படியே டீ எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் அப்படியே அருமையாக இருக்குது. சரி வாங்க இப்போ இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் வந்து பார்த்துடலாம். பர் டேக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 3 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங் 9 to 12 வரைக்கும் ஒன்று, அப்புறம் 12:30 to ஆஃப்டர்நூன் 3:30 வரைக்கும் ஒன்று, அப்புறம் ஈவினிங் 4லேருந்து 7:30 வரைக்கும்ங்க. இப்போ 9 மணிக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஹவர்ஸ் இது என்டையர் ட்ரிப் வந்து மறுபடியும் 12 மணிக்கு கொண்டு வந்து நம்மளை சேம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப்பில் எங்கே ஏறணுமோ அங்கேயே வந்து விட்டுருவாங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:30 மணிக்கு செகண்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து 3 ஹவர்ஸ் கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் மத்தியானம் 3:30 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போலே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் 4 o'clock வந்து பார்த்து கிளம்புற பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் இதே பிளேஸஸை கவர் பண்ணிட்டு ஈவினிங் வந்து 7:30க்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோயர் டெக்கில் வந்து உங்களுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அப்பர் டெக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 400 rupees தான். நீங்கள் எந்த சீட் வேணால் எடுத்துக்கோங்க அப்பர் டெக்கில், பட் அதுக்கு 400 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 4 சீட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வியூ அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அந்த 4 சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. ஸோ அந்த சீட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸாகவே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இதோட வெப்சைட் லிங்க் வந்து நான் www.onlineksrtcswift.com நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அண்ட் மென்ஷனும் பண்ணுறேன். அண்ட் மொபைல் ஆப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும். அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு 3 hour சைட் சீயிங் ராயல் வியூ பஸ்ஸுன்னு டபுள் டெக்கர் பஸ்ஸுன்னு காமிக்கும். அது போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுன்றதை ஓப்பன் பண்ணுவாங்க. 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும் உங்களுக்கு 9 to 12 அண்ட் ஆஃப்டர்நூன் 12:30 to 3:30 அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் 4 to 7:30. இது 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ நீங்கள் லோயர் டெக் வேணும் லோயர் டெக், அப்பர் டெக் வேணும் அப்பர் டெக் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விசில் அடிச்சிட்டாங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப்புக்கு போக போகிறோம் நம்ம இங்கேருந்து. சரி வாங்க அடுத்த என்ன ஸ்டாப்ன்றதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சும்மா டீ எஸ்டேட் மாதிரி இருக்குது. அங்கங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறக்கா நிப்பாட்டுறாங்க. ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான் லொக்கேஷனில். இங்கேருந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போக போகிறோம். ஸோ இங்கே வந்து டோர் இல்லை. ஸோ லோயர் டெக்கில் இருக்கவங்க குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து சூதானமாக இருங்க. ஸோ வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது, கேட் மாதிரி எதுவும் போடலை. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட செகண்ட் ஸ்டாப்பான ஒரு பாயிண்டில் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேயும் அந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு 5 minutes பிரேக் ஆகும். இந்த வியூ பாருங்கள் அவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குது. கீழே ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான்.
இந்த பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னா பெட்டர் டு ஆப்ஷன். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து மூணாரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா 10 ரூபா போனால் போது உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எடுத்துக்கலாம்னு நீங்கள் நினைக்கும் போது சப்போஸ் இங்கே வந்து காலியாக இருந்தால் மட்டும்தானே இந்த மூணார் டிப்போ கிட்ட கொடுப்பாங்க பஸ்ஸு கிளம்புறப்போ. அதாவது இப்போ சப்போஸ் லோயர் டெக்கில் ஒரு 5 சீட்ஸ் காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேரை ஏற்றிக்கிட்டு 200 வாங்கிக்குவாங்க. அதாவது 1000 rupees வாங்கிக்குவாங்க. ஈச் பர்சன் 200. சப்போஸ் அப்பர் டெக்கில் ஒரு 2 சீட் காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பர் டெக்கில் சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. பட் இங்கே இருக்குன்னு இது நம்ப வேணாம். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீக் டே மண்டேவாதுமே பார்த்தா எந்த அளவுக்கு க்ரௌட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம். இன்னும் வெள்ளி சனி ஞாயிறுலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டிமாண்ட் இந்த பஸ்ஸு சொல்ல போனால் டிக்கெட்டே கிடைக்காது. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஈவன் 3 சர்வீஸுமே எனக்கு மத்தியானம் அந்த 12 to 3 அது வேணால் காலியாக இருக்கலாம் ஏன்னா வெயிலுன்றதுனால. பட் மார்னிங் 9 to 12 அண்டு ஈவினிங் 4 to 7 இந்த ஸ்லாட் தான் ரொம்ப சீக்கிரம் ஃபுல்லாகிடும் சொல்லப்போனால். அது அப்பர் டெக்கில் சொல்லவே வேணாம். ஸோ நீங்கள் பெட்டர் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது தான் ரொம்ப சேஃபு. விசில் அடிச்சிட்டாங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப்புக்கு போக போகிறோம் நம்ம இங்கேருந்து. சரி வாங்க அடுத்த என்ன ஸ்டாப்புன்றதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேவ் கிட்ட கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. கேப் ரோடா அதுக்கு பேர். ஸோ இங்கே ஒரு டீ பிரேக்குன்றாங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து இந்த கேவ் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு வரலாம். இங்கே ஒரு 10 minutes பிரேக் ஆங்க. இதுதாங்க நம்ம உட்காந்துருக்கிற வியூ பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருக்கார் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம உட்காந்துருக்க இடம். ஸோ இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேவாங்க. இதுக்குள்ளே ஏதோ சாமி இது இருக்குது நம்ம தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம். வவ்வால்லாம் பறக்குது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 minutes பிரேக்குன்றதுனால பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. இந்த கடையிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீ, சோடா, கூல்ட்ரிங்க்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, நூடுல்ஸு இதெல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. மக்காச்சோளம், மாங்காய் இதெல்லாம் வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இங்கே அப்படியே கீழே இறங்கினா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். வாவ் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த வியூ. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த ரோடு. இந்த ஆப்போசிட்டில் தெரியறது தான் இந்த கேவு. அப்படியே இங்கிட்ட பார்த்தா வியூ பாருங்கள். சும்மா ஜம்முன்னு இருக்குது. என்ன வியூங்க. செம்மையாக இருக்குது. ஒரு 10 minutes பிரேக் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டாப் தான் இருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் போகிறப்போ எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. சரி நேராக கொண்டு போய் நம்மளை பஸ் ஸ்டாப்பில் விட்டுருவாங்க. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பிரேக் பாயிண்ட் கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. இது யானை இறங்கும் இடம்னு சொல்கிறாங்க. ஒரு லேக் மாதிரி நல்லாயிருக்கு வியூவு. ஸோ கேஎஸ்ஆர்டிசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இனிஷியேட் எடுத்து, இது ஒன்றும் புது பஸ்ஸு கிடையாது, சும்மா பழைய பஸ்ஸு தான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி பெயிண்டிங் டிங்கரிங்லாம் பண்ணி டபுள் டெக்கர் மாதிரி பண்ணி நல்ல டூரிஸ்ட்டு இதாக இது பண்ணி
ரெவென்யூ பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாடு டூரிசம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பர் டெக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோனி ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் யார் மொபைலில் வேணால் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாட்டில் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்தா நிறைய மலையாள சாங்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் சரியாக ரெக்கார்ட் பண்ணல, நான் காப்பி ரைட்ஸ் இஷ்யூன்றதுனால வீடு பின்னாடி பாட்டு ப்ளே பண்ணி விட்டாங்க நிறைய மலையாள மூவி சாங்ஸ் எல்லாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பான வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் தான் நம்ம. இங்கே ஒரு 5 minutes பிரேக்கு. ஸோ 10 minutes பிரேக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸு கிளம்ப போகுது. ஸோ நம்மளோட பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்ததுன்னா கேஎஸ்ஆர்டிசி டிப்போ தான். ஸோ ரிட்டர்ன் வந்து எதுவும் விளாங்க எடுக்கிறதுல நேரம் அவங்கள போய் என் கார்டு கொடுத்தாரு பஸ் ஸ்டாப்பில். டுவெல் 20 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை திரும்ப கொண்டு வந்து பஸ் டிப்போலேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ செகண்ட் பேட்சுக்கான க்ரௌட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. 12:30 இங்கே பஸ் இங்கேருந்து கிளம்புங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் கிடையாது, இங்கேயே நிற்கும். நீங்கள் சப்போஸ் மூணாருக்கு வரீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து எதுனா பர் டேக்கு, அதாவது ஈவினிங் 5:30 நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 வரைக்கும் நீங்கள் இதில் ஸ்டே பண்ணிக்கலாங்க. 220 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஸோ இதில் இடம் கிடைக்கிறது, அதாவது இதில் பெட் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர்ஸ் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸ்லீப்பர் 5 PM to 9:30 AM வரைக்கும் தான். பெட்டு, பில்லோ, பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. 220 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட் சீயிங் பிளேசஸ் கூட இருக்குது. மார்னிங் 9 AM to 5 PM 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 places போல். இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஏசி டபுள் டெக்கர் மட்டும் இல்லாமல் சைட் சீயிங்க்கு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 9 AM to 5 PM வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 10 places கவர் பண்ணுவாங்களாம். பர் ஹெட்டுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. என்னென்ன பிளேசஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:20 வந்து அந்த மூணார் டபுள் டெக்கர் பஸ் டிப்போலே கொண்டு வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. அப்புறம் செகண்ட் பேட்ச் ஆனால் 12:30 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சரி, அப்படியே நடந்து நம்ம ரூமுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஓவராலாக ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ஃப்ரண்ட் வியூவில் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வியூவில் மூணாரை ரசிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட். ஒரு 5 place கூட்டி போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு 5-10 minutes பிரேக்கு. அந்த இடத்துல இறங்கி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் இடத்துல மறுபடியும் திரும்ப அதே ரூட்டில் கொண்டு வந்துடுறாங்க. ரிட்டர்ன் வரப்போ ஸ்டாப் எங்கேயும் இல்லை, நேராக கொண்டு வந்து பஸ் டிப்போவில் இறக்கி விட்டுறாங்க. இதாங்க இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி டபுள் டேக்கர் பஸ்ஸஸ் டூரிஸ்ட் பிளேசஸில் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் விட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும், அதாவது டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கும். சீக்கிரம் இந்த மாதிரி நம்ம கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இந்த மாதிரி டபுள் டேக்கர் பஸ்ஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோட சஜஷன் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பெட்டர் வந்து மார்னிங் ஸ்லாட்டில் புக் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெயிலாக தான் தெரிஞ்சு 12 மணி 12:20 கேஎஸ்ஆர்டி டிப்போ வரப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் தெரிஞ்சு. பெட்டர் நீங்கள் ஈவினிங் ஸ்லாட்டில் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் 4 to 7 ஸ்லாட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கூல் கிளைமேட் வந்து உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ் எல்லாம் வேறு போட்டிருப்பாங்க பஸ்ஸுக்குள்ளே, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஈவினிங் இமேஜஸ் இல்லை கிளிப்ஸ் எதுவும் தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பஸ்ஸு, டபுள் டெக்கர் பஸ் ஈவினிங் வியூவில் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னும் போக போக மான்சூன் டயத்துலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டே டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சம்மர் சீசன்றதுனால ஓரளவுக்கு வெயில் தெரியுது நமக்கு. பட் மான்சூன்லாம் இது ஒன்றும் பெருசாக நீங்கள் மார்னிங் ஸ்லாட்டில் புக் பண்ணிவிட்டு ஈஸியாக ட்ராவல் பண்ணுவோம். நம்ம மூணாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக் ரெண்டல்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு பைக் ரெண்டல் கேட்டிருந்தோம். கூகுளில் போட்டாலே நிறைய பைக் ரெண்டல்ஸ் வருது. நாங்கள் ஒரு பைக் ரெண்டல் விசாரித்தோம். பர் டேக்கு வந்து ஸ்கூட்டி, ஆக்சிஸ் இந்த மாதிரி பைக்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. பல்சர் இந்த மாதிரி பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 600 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து 24 hours கணக்கு கிடையாது, நம்ம மாதிரி பர் டே கணக்கு தான். இப்போ நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி மத்தியானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் கவுண்ட் அப்படி கிடையாது. இன்றைக்கி எடுத்தால் இன்றைக்கி கவுண்ட் 500, நாளைக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி எடுத்திங்கன்னா இன்றைக்கும் 500 பே பண்ணணும், நாளைக்கும் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 24 hours கணக்கு கிடையாது. ஸோ பர் டே கணக்கு தான் இங்கே. ஸோ நாங்கள் இது எடுக்கல. ஆக்சுவலாக நாளைக்கு மத்தியானம் நாங்கள் கிளம்பிடுவோம் ரிட்டர்ன். இதோட இந்த மூணார் டபுள் டெக்கர் பஸ் vlog வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சுங்க.
மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் vlog நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நான் மூணாறுலேருந்து பழனிக்கு தான் போக போகிறேன். KSRTC பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன். அதோட vlog வந்து செப்பரேட்டாக வரும். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறையூர் உடுமலைப்பேட்டை இந்த ரூட்டில் ட்ராவல் போகும் அந்த பஸ்ஸு. ஸோ அதில் நான் புக் பண்ணியிருக்கேன். அதோட செப்பரேட் பஸ் vlog வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் தனியாக. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு vlogல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த vlog. ஏன்னா அப்கமிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மர் சீசன் நிறையா சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஆனுவல் டியூ விடுவாங்க. ஸோ வெக்கேஷனுக்கு எங்கே மூணாறுலாம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த பஸ் vlog வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ட்ராவல் தரவின் 06 இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு vlogல நான் மறுபடியும் செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.